ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பைண்டிங் அண்ட் ஃபார்மேட்டர்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் பைண்டிங்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் பைண்டிங். அது எப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ எக்ஸ்பிரஷன் பைண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தலாம். அதுக்கு வந்து எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் வச்சு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பைண்டிங் எப்படி அதோட கான்செப்ட் என்னங்கிறத கற்றுக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்னு வச்சுக்கலாம். மார்க் ஷீட்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்துட்டு ஒரு நேம் காலம் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு மார்க் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு ரிசல்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நேமில் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஐமோன்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 2-3 சப்ஜெக்ட் கொடுத்தேன், 4-5 சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ சப்ஜெக்டில் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணோன்னா மார்க் போடணும். ஸோ மார்க்கை வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம 35க்கு மேலே இருந்தால் பாஸ், 35க்கு கீழே இருந்தால் ஃபெயில். இப்போ தமிழில் வந்துட்டு நான் ஒரு 90 மார்க் போட்டுக்கிறேன், இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு 30 மார்க்ஸ் போட்டுக்கிறேன், மேக்ஸில் வந்துட்டு ஒரு 98 போட்டுக்கிறேன், சயின்ஸில் வந்துட்டு ஒரு 50 மார்க் போட்டுக்கிறேன், சோஷியலில் வந்துட்டு ஒரு 65 மார்க் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், பாஸ் ஆர் ஃபெயிலாங்கிறது? இப்போ மார்க் கிரேட்டர் தென் 35 இருந்துச்சுன்னா இது வந்துட்டு பாஸ். இப்போ வந்து மார்க் லெஸ் தென் 35 இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஃபெயில். ஸோ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த மார்க்கை வச்சு தான் நம்ம பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பைண்டிங்லையும் நம்ம இதே தான் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் 35, ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து 35. இதே மாதிரி நம்மளுடைய எஸ்ஏபி UI5ல எஸ்ஏபியோட அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்ம வந்து சில நேரங்களில் ப்ரைஸையோ இல்லை குவான்டிட்டியையோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்போது அந்த டிஸ்பிளே பண்ணுற வேல்யூக்கு வந்துட்டு சில ஃபார்மேட்டர்ஸ் வந்து அதாவது சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். அது வந்துட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டு கீழே இருக்கா மேலே இருக்கானுங்கிற ரெக்யர்மெண்ட்லாம் நமக்கு வரும்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவோம். இதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம், சக்ஸஸ், ஃபெயிலியர். நம்ம எஸ்ஏபி அபாப்பில் கூட நம்ம வந்து இந்த டிராஃபிக் லைட் சிக்னல் மூலமாக வந்துட்டு அந்த இது பாஸ் ஆயிடுச்சா ஃபெயில் ஆயிடுச்சாங்கிறத டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்துட்டு நம்ம கொடுக்குறது தான். அந்த ரிசல்ட் என்னவானாலும் இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நமக்கு எஸ்ஏபி UI5ல ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ரிசல்ட்டை ஷோ பண்ணுறதுக்குன்னு அதை வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணால் அந்த ரிசல்ட்டை வந்து அது அந்த மாதிரி டிசைனாக காட்டும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிரஷன் பைண்டிங். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து டெமோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு பைண்டிங் பண்ணும்போது இப்படி தான் பைண்டிங் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஃபீல்டு நேம் போட்டிருப்போம். ஸோ எக்ஸ்பிரஷன் பைண்டிங் நம்ம அந்த ஃபீல்டுக்கு பண்ண போகிறதா என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாலர் போட்டுக்கணும். டாலர் போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து திருப்பி வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து நம்மளோட ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி நேமை போட்டுக்கணும். அதாவது ஃபீல்டு நேம், அதாவது பைண்டிங் பண்ண ஃபீல்டு நேமை போட்டுக்கணும். நீங்கள் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதர் கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், இல்லை லெஸ் தென்னாக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டரை நம்ம அங்கே போட்டுக்கணும். கண்டிஷன் வேல்யூ என்னன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் மார்க் சொல்லும்போது 35 தான் நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூவோ எதர் வந்து சக்ஸஸ், ஃபெயில் என்னன்னாலும் கொடுக்கலாம். அந்த கண்டிஷன் வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, அதாவது ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அதாவது கண்டிஷன் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் 1 வந்துட்டு இந்த ஃபீல்டில் அவுட்புட் ஆகும். கண்டிஷன் வேல்யூ வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் 2ங்கிறது வந்துட்டு இந்த இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கோட சின்டெக்ஸ். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய என்னென்னு இந்த ஈக்குவல் டு சைனும் அந்த டாலர் சைனுக்குள்ளே வந்து ஃபீல்ட் நேம் போடணும். ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும், கண்டிஷன் வேல்யூ தெரியும். அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு ரிசல்ட் 1 அண்ட் ரிசல்ட் 2 கொடுக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடியே டெவலப் பண்ண லிஸ்ட் கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்காக நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம முன்னாடி வீடியோவில் டெவலப் பண்ணோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து நம்ம வந்து அதாவது எக்ஸ்பிரஷன் பைண்டிங் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டம்ங்கிற கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலை நான் என்ன பண்ணுறேன்னா SAPUI5 API ரெஃபரன்ஸில் போயிட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஏபிஐ ரெஃபரன்ஸ்குள்ளே இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்ஃபோ ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஃபோ ஸ்டேட் தான் வந்துட்டு டிஃபைன் ஸ்டேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் எரர் வார்னிங் ஆர் சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா இன்ஃபோ ஸ்டேட்டை வந்துட்டு இந்த இன்ஃபோக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டேட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு எரர் இன்ஃபர்மேஷன் நன் சக்ஸஸ் அண்ட் வார்னிங். எரர்னா வந்துட்டு ஸ்டேட் இஸ் நாட் வேலிட் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இது எப்படி நம்ம காட்டலாங்கிறத நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு 2 ப்ராப்பர்ட்டி தேவை. ஒன்று வந்துட்டு இன்ஃபோ. ஸோ இந்த இன்ஃபோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபோங்கிறத கொடுத்துடலாம். இப்போ நமக்கு கவுண்டருக்கு பதிலாக இன்ஃபோ கொடுத்துடலாம். இந்த குவான்டிட்டிஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்ஃபோக்கு பைண்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கவுண்டருங்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவையில்லை. ஸோ இன்ஃபோ கொடுத்துட்டோம். ஸோ இன்ஃபோ கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, இன்ஃபோ ஸ்டேட்னு இருக்குது. ஸோ இன்ஃபோ ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக வந்துட்டு அங்கே ஏபிஐ ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி சும்மா எரர்னு கொடுத்துடலாம். எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு இதை கொடுக்காம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அவுட்புட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ஃபோங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு குவான்டிட்டிஸுங்கிற ஃபீல்டை வந்து பைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த குவான்டிட்டிங்கிற ஃபீல்டு வந்து நம்மளோட ப்ராடக்ட்.json வருது. குவான்டிட்டிஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னா 10, 20, 10, 1, 5, 11 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா 11, 1, 5, 10 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இன்ஃபோ ஸ்டேட் கொடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு. ஸோ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இன்ஃபோ ஸ்டேட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நான் எரர்னு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். நான் என்ன எக்ஸ்பிரஷன் பைண்டிங் அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு வந்துட்டு அவுட்புட்டை டைரெக்டாக கொடுத்துட்டு என்ன சேஞ்ச் கொடுக்குன்னு பார்க்குறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் காட்டுது. ஸோ இது எதனால் காட்டுதுன்னா நம்ம இங்கே வந்துட்டு எரர் அப்படின்னு கொடுத்ததுனால இது ரெட் கலரில் காட்டுது. அதுவே வந்துட்டு நம்ம வந்துட்டு எரருக்கு பதிலாக வார்னிங் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம், இல்லைனா சக்ஸஸ்ன்னு கொடுத்து பார்க்கலாம். சக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுப்போம். சக்ஸஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா ஐ திங்க் க்ரீன் கலரில் காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட லிஸ்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ சக்ஸஸ் வந்து க்ரீன் கலர். இதுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் பைண்டிங் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கோட சின்டெக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு டாலர் ஆப்ரேட்டர் போட்டு உள்ளே வந்துட்டு நம்ம வந்து குவான்டிட்டிஸை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ குவான்டிட்டிஸை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபீல்டு நேம், அதாவது இந்த ஃபீல்டு நேமை தான் நான் எக்ஸ்பிரஷன் பைண்டிங் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ குவான்டிட்டிஸ் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டுட்டு 10 இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் மார்க், கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா எனக்கு இது வந்துட்டு என்னன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு இது வந்து எரர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட்.json வந்துட்டு 10 இருக்குது, 1 இருக்குது, 11 இருக்குது. ஸோ இந்த 11 இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா 12ன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு நமக்கு 2 ஐட்டம் வந்துட்டு 10க்கு மேலே இருக்குது, மற்ற ஐட்டம் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா நம்மளோட அவுட்புட்டை இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் பைண்டிங் எப்படி அப்ளை ஆகிருக்குங்கிறத நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 11 வந்து 10ஓட கிரேட்டர் தென்னாக இருக்கிறதுனால அது சக்ஸஸ்னு போயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸோ கீழே போகலாம்.
ஸோ குவான்டிட்டி வந்து greater than 10 இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ங்கிறது green கலரில் வரும். less than 10 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எரர் ரெட் கலரில் வரணும். ஸோ இப்போ 1 வந்து 5 வந்துட்டு அப்புறம் 10 வந்துட்டு மூணுமே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் காட்டுது. 11 and 12 வந்துட்டு green கலரில் காட்டுது. ஸோ எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கிறது இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீல்டை வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பைண்டிங் இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு அதுக்கான அவுட்புட்டை கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டு இந்த இன்ஃபோ ஸ்டேட்டே வேண்டாம், எனக்கு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை அப்படியே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை அப்படியே தூக்கிடலாம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு டாலர் போட்டு இந்த குவான்டிட்டிங்கிறது ஃபீல்டு நேம் சேம் சின்டாக்ஸ் தான். நமக்கு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இஃப் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பாஸ் அப்படின்னு சொல்கிறேன், எல்ஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு 10க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாஸ்ன்னு காட்டுது, 10க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஃபெயில்னு காட்டுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பைண்ட் பண்ணியிருக்க எல்லா ஃபீல்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நேமுக்கு கூட நம்ம எக்ஸ்பிரஷன் பைண்டிங் மூலமாக நம்ம வர்ற அவுட்புட்டை வச்சு சம் லாஜிக் அப்ளை பண்ணி அவுட்புட்டில் வந்து காட்டலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் பைண்டிங். இந்த எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கோட அட்வான்ஸ்டு தான் வந்துட்டு ஃபார்மட்டர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் தான் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசல்ட் தான் காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிற சினாரியோஸில் நமக்கு வந்து மல்டிபிள் ரிசல்ட்ஸ் வரணும். அதாவது ஒரு ரிசல்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு மல்டிபிள் கால்குலேஷன் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல இதே ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஃபார்மட்டர்னு வேற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இங்கேருந்து இந்த ஃபீல்டை பாஸ் பண்ணி அந்த ஃபார்மட்டர் மூலமாக நம்ம லாஜிக் எழுதி அவுட்புட்டை கொண்டு வருவோம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபார்மட்டர் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதையும் செஷனாக எடுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.